ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்விபி ஜென்லாப் டிஎன்ஆர் 29. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஹோமரோட குரத்தை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நல்லா ஃபீட் எடுக்காங்க, பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் ரெண்டும் நல்ல கண்டிஷனில் இப்போ வந்துருச்சு. ஒரு வாரத்துக்குள்ளே இப்போ வெளியே வந்து இறப்புறக்க அளவுக்கு வந்துடும். பாருங்கள், நல்லாவே இதாக இருக்குது, நல்லா குவாலிட்டி ஆகிடுச்சு, நல்லாயிருக்கு. இது அடுத்ததில் உள்ளது, அடுத்த பேஜில் உள்ளது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நல்ல கண்டிஷன்லேயே வளர்ந்துட்டு. இது 2ஆம் தேதி பொறிச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே வீடியோ சொல்லியிருப்போம், பாருங்கள். இப்போ வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து நம்ம டிப்ஸு சொல்ல போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு கூண்டை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மல் தண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ மழை காலத்துக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், கிளைமேட் மாறுறதுக்குன்னு நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன பண்ணலான்னா, குடிக்கிற அளவுக்கு வெந்நீர் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெந்நீர் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா வைக்கிற பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிங்கனாலே இப்போ போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் வந்து அதிகமாக புறாக்கள் எடுக்காது. நல்லா தண்ணி தாகம் இருக்கிற மாதிரி தண்ணி நீங்கள் வழக்கமாக வைக்கிற டயத்தோட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா அது தண்ணி தாகத்தில் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் அதிகமாக எந்த நோயும் அதிகமாக வர்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க தேவையில்ல. அது நல்லாவே கேட்குது. என் புறாக்களுக்குமே நான் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கிளைமேட் மாறினாலே அதுதான் நம்ம கொடுக்குறதுக்கு வழக்கமாகவே. நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த நோய்களுக்கு உண்டான மருந்துகளும் அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், வர்ற நோய்களும் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பச்சை தண்ணிங்கிறனால இப்போ நல்லா குடிக்காங்க. எதுவும் எவ்வளோ க்ளீனாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அழுக்கு இல்லாமல் தண்ணி வைக்க பாருங்கள். பழைய தண்ணி அப்படியே அதோட சேர்த்து ஊற்றி வைக்காதீங்க. பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அப்புறம் ஊற்றி வச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லாயிருக்கும். நோய்ங்கிறது மேக்ஸிமம் வராது. இறையும் நல்லா கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.